11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 11 கரிம வேதியியலின் அடிப்படைகள். இந்த வீடியோவிலே கொஸ்டின் நம்பர் 39 பின்வரும் சேர்மங்களுக்கு வடிவமைப்பை எழுதுக பார்ப்போம். 1 3-ethyl -2 methyl -1 பென்டீன். இந்த சேர்மத்தினுடைய வடிவமைப்பை எவ்வாறு எழுதுவது என்பதை பார்ப்போம். மூல வார்த்தை பென்ட் அல்லவா, எனவே 5 கார்பன். கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட்டுக் கொள்வோம். முதலாவது கார்பனில் இரட்டை பிணைப்பு, இரண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி, மூன்றாவது கார்பனில் ஒரு எத்தில் தொகுதி. கார்பனின் இணைதிறன் 4 என்பதை நாம் அறிவோம். ஒவ்வொரு கார்பனின் இணைதிறனையும் ஹைட்ரஜன் கொண்டு பூர்த்தி செய்வோம். எனவே 3-ethyl -2 methyl pent 1ene என்ற சேர்மத்தின் அமைப்பு வாய்பாடு இதுவே ஆகும். கேள்வி எண் 2 1,3,5-trimethyl cyclohexane -1 மூல வார்த்தை சைக்ளோஹெக்ஸ் ஆக சைக்ளோஹெக்சேன். முதலில் இந்த வளைய அலிபாட்டிக் சேர்மத்திற்கு எண்ணிட்டுக் கொள்வோம். 1 2 3 4 5 6. முதலாவது கார்பனில் ஒரு மீத்தைல் தொகுதி, அதுபோல மூன்றாவது கார்பனில் ஒரு மீத்தைல் தொகுதி, அதுபோல 5வது கார்பனில் மீத்தைல் தொகுதி. மேலும் கார்பன் 1 மற்றும் 2க்கு இடையே இரட்டை பிணைப்பு. ஆக 1,3,5-trimethyl cyclohexane என்ற சேர்மத்தின் அமைப்பு வாய்பாடு இதுவே ஆகும். 3 மூவிணைய பியூட்டைல் அயோடைடு. கார்பனின் இணைதிறன் 4. இவற்றில் ஒரு இணைதிறனை ஒரு மீத்தைல் தொகுதியும், மற்றொரு இணைதிறனை மீத்தைல் தொகுதியும், மூன்றாவது இணைதிறனை மீத்தைல் தொகுதியும் பூர்த்தி செய்யும் எனில் இதுவே மூவிணைய பியூட்டைல். 4வது இணைதிறனில் அயோடைடு தொகுதி வினை செயல் தொகுதியாக உள்ள போது உருவாகின்ற இந்த சேர்மம் தான் மூவிணைய பியூட்டைல் அயோடைடு. 4 3-chlorobutanol. இது ஒரு ஆல்டிஹைட் சேர்மம். மூல வார்த்தை பியூட், எனவே 4 கார்பன். கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட்டுக் கொள்வோம். 1 2 3 4. முதலாவது கார்பனில் ஆல்டிஹைடு வினை செயல் தொகுதி, மூன்றாவது கார்பனில் குளோரோ தொகுதி. கார்பனின் இணைதிறனை ஹைட்ரஜனை கொண்டு பூர்த்தி செய்வதன் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற இந்த சேர்மம் தான் 3-chlorobutanol. 5 3-chlorobutanol. மூல வார்த்தை பியூட், எனவே 4 கார்பன் கொண்ட சங்கிலி. கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட்டுக் கொள்வோம். முதலாவது கார்பனில் OH தொகுதி, அதைத் தொடர்ந்து மூன்றாவது கார்பனில் குளோரோ தொகுதி. மீதமுள்ள கார்பன்களின் இணைதிறனை ஹைட்ரஜன் கொண்டு பூர்த்தி செய்யும் பொழுது கிடைக்கப் பெறுகின்ற இந்த சேர்மம் தான் 3-chlorobutanol. 6 2-chloro-2 மீத்தைல் புரோப்பேன். மூல வார்த்தை புரோப் ஆக 3 கார்பன் கொண்ட சங்கிலி. கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட்டுக் கொள்வோம். 1 2 3. இரண்டாவது கார்பனில் குளோரோ தொகுதி, அதுபோல இரண்டாவது கார்பனில் மீத்தைல் தொகுதி. கார்பன்களின் இணைதிறன்களை ஹைட்ரஜன் கொண்டு பூர்த்தி செய்வதன் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற இந்த வாய்பாடு தான் 2-chloro-2 மெத்தில் புரோப்பேன். 7 2,2-dimethyl-1 குளோரோபுரோப்பேன். மூல வார்த்தை புரோப். முதலாவது கார்பனில் குளோரோ, இரண்டாவது கார்பனில் 2 மெத்தில் தொகுதிகள். மீதமுள்ள கார்பனின் இணைதிறனை ஹைட்ரஜன் கொண்டு பூர்த்தி செய்வதன் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற இந்த சேர்மம் தான் 2,2-dimethyl-1 குளோரோபுரோப்பேன். 8 3-methyl-but-1 இது ஒரு நிறைவுறாத சேர்மம். மூல வார்த்தை பியூட். 4 கார்பன் கொண்ட சங்கிலி. கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட்டுக் கொள்வோம். முதலாவது கார்பனில் இரட்டை பிணைப்பு, மூன்றாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி. எனவே இந்த சேர்மத்தினுடைய அமைப்பு வாய்பாடு 3-methyl-but-1. கேள்வி எண் 9 பியூட்டன்-2,2-diol. 2 OH தொகுதி கொண்ட ஆல்கஹால். மூல வார்த்தை பியூட், எனவே 4 கார்பன் கொண்ட சங்கிலி. கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட்டுக் கொள்வோம். 1 2 3 4. இரண்டாவது கார்பனில் 2 OH தொகுதிகள். கார்பன்களின் இணைதிறனை ஹைட்ரஜன் கொண்டு பூர்த்தி செய்வதன் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற இந்த சேர்மம் தான் பியூட்டன்-2,2-diol. 10 octane-1,3-diene.
மூல வார்த்தை ஆக்ட். எனவே 8 கார்பன் கொண்ட சங்கிலி. இந்த கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட்டுக் கொள்வோம். 1 2 3 4 5 6 7 8. முதலாவது மற்றும் மூன்றாவது கார்பனில் இரட்டை பிணைப்பு. ஆக கார்பன்களின் இணைதிறனை ஹைட்ரஜன் கொண்டு பூர்த்தி செய்வதன் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற இந்த சேர்மம் தான் ஆக்டேன் 1,3 டையீன். 11 1,3 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். மூல வார்த்தை சைக்ளோஹெக்ஸ். இந்த வளைய அலிபாட்டிக் சேர்மத்திற்கு எண்ணிட்டுக் கொள்வோம். 1 2 3 4 5 6. முதலாவது மற்றும் மூன்றாவது கார்பனில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக மீத்தைல் தொகுதிகள். இச்சேர்மமே 1,3 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். 12 3-chloro-bute-1-ene. இந்த சேர்மத்தை பொறுத்தளவிலே மூல வார்த்தை பியூட். 4 கார்பன் கொண்ட சங்கிலி. கார்பன் சங்கிலிக்கு எண்ணிடுவோம். 1 2 3 4. முதலாவது கார்பனில் இரட்டை பிணைப்பு. மூன்றாவது கார்பனில் குளோரோ தொகுதி. எனவே கார்பனின் இணைதிறன்களை ஹைட்ரஜன் கொண்டு பூர்த்தி செய்வதன் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற இந்த அமைப்பு தான் 3-chloro-bute-1-ene. 3-methyl-butane-2-ol. மூல வார்த்தை பியூட். 4 கார்பன் கொண்ட சங்கிலி. கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட்டுக் கொள்வோம். 1 2 3 4. இரண்டாவது கார்பனில் வினை செயல் தொகுதியான OH தொகுதி. மூன்றாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி. கார்பனின் இணைதிறன்களை ஹைட்ரஜன் கொண்டு பூர்த்தி செய்வதன் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற அமைப்பு CH3 bond CH bond CH3 bond CH bond OH bond CH3 என்ற 3-methyl-butane-2-ol. 14 அசிட்டால்டிஹைட். 2 கார்பன் கொண்ட ஆல்டிஹைட். கார்பனின் இணைதிறனை பூர்த்தி செய்வதன் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற வாய்பாடு CH3 bond CH double bond O. இதுவே அசிட்டால்டிஹைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.